அண்மை செய்தி அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சி எனும் பகுதியில் மழையால் வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சி என்னும் பகுதியில் மழையால் வீடு இடிந்து விழுந்த நிலையில் அந்த வீட்டின் இடிபாடில் சிக்கிய மூதாட்டியை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இடிபாடுகளில் சிக்கிய மூதாட்டியை சீதாவை மீட்பு படையினர் தேடி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி இடிபாடுகளுக்குள் சிக்கியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் மூதாட்டியை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அம்பாசமுத்திரம் அருகே கல்லிடைக்குறிச்சி என்னும் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் குருசரன். வணக்கம் குருசரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடைக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சீதா, இவர் சுமார் 60 வயது மதிக்க இந்த மூதாட்டி அவருடைய வீட்டில் பழமையான வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தற்போது பெய்து வந்த கனமழை காரணமாக வீட்டின் சுவர் ஈரமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மூதாட்டி சீதாலட்சுமி வழக்கம் போல் நேற்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து இன்று அதிகாலை திடீரென வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. வீட்டுக்கு மூதாட்டி சிக்கி கொண்டார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அம்பாசமுத்திரம் தீயணைப்பு துறை அலுவலர் பலவேசன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் வீட்டுக்கு விரைந்து வந்து அங்குள்ள பொருட்களை அப்புறப்பட்டு சீதாலட்சுமி உடலை தற்பொழுது மீட்டுள்ளனர். சுமார் 2 மணி நேரம் மேலாகி இந்த சடலத்தை மீட்டு தற்போது அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.